எனக்கு ரொம்ப டேஸ்ட்டான எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி அது பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிவிடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் 2 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிவிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலரி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் அரோமா அரைச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நான் 15 முந்திரி எடுத்து அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை எடுக்கணும்னா நம்ம டேஸ்ட் ரெடி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் கஸ்தூரி மெத்தியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட்டான பன்னீர் கிரேவி